இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும். ஸோ டபுள் ஸ்னைப்பர் மட்டுமே வச்சு ஒரு 1v4 பண்ணுறோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும், பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுறேங்க. சேனலுக்கு எக்ஸ்பிரஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 1T வச்சிருவோம். ஸோ 1T வச்சுட்டு திரும்ப ஒரு 1T வச்சு திரும்ப அவனையும் டவுன் வச்சுருவேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த 1T வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், ஸோ கிளியர் பண்ணுவேன். கிளியர் பண்ண உடனே மேலே ஒருத்தர் வர சவுண்டு கேட்கும். ஸோ வந்தவொடனே அவருக்கு மேலே ஒரு 1T தலை பார்ப்போம். பட் ஆனால் பண்ணலையா, ஸோ என்ன பண்ணுவோம், இந்த டைமில் ஹோல்ட் பண்ணணும். ஸோ ஹோல்ட் பண்ணி கரெக்டாக அவர் திரும்ப வருவார். அவர் கையிலையும் டபுள் ஸ்னைப்பர் தான். அதை பார்த்து நான் திரும்ப ஒரு 1T மேலே வச்சு திரும்ப கீழே வரும்போது ஒரு 1T வச்சுருவேன். ஸோ 1T வச்சு அவர் வந்து பிசி பிளேயர் ஆக்சுவலாக அவரையும் வச்சு டவுன் வச்சு கிளியர் பண்ணுறோம்னா. ஸோ கிளியர் பண்ணிட்டு மெட்டு போட்டுட்ருப்போம்னா மெட்டு போட்டுருக்கப்போவே திரும்ப என் டீமில் இருந்து இன்னொருத்தரும் காலி. ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும், எங்கள் டீம்லேயும் 2 பேர், ஆப்போசிட்லேயும் 2 பேர் தான் இருப்பாங்க. என்ன பண்ணுவேன், என் டீம்மேட் ரஷ் பண்ணுறதை பார்த்தோன்னே நான் வெளில வந்து கரெக்டாக ஒருத்தர் வருவார். அவர் 1T கொடுத்துருவேன். 1T கொடுத்தோடனே திரும்ப ஒருத்தர் லெஃப்ட்டில் ஒருத்தர் வருவார். அவர் கரெக்டாக ஒரு 1T கொடுப்பேன். அவரும் டவுன் ஆகிடுவார். அது சொன்ன ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பார். அவர் அப்படியே மேலே எகிரி குச்சி ஈஸியாக போயிட்டு அவரும் 1T வச்சு கிளியர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுறேன். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி